ஹலோ, எப்படி இருக்கீங்க? நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, பாலு எப்படி இருக்காரு? என்னத்த சொல்றதுங்க, முந்தா நேத்து தான் அவங்க அப்பா இறந்தாரு. இவ்வளவு நாள் பேரண்ட்ஸா இருந்தவங்களும் ஒரிஜினல் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்பையில இருந்து அவன் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இல்ல. அவன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது கூட ஒரு சின்ன குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி கேட்டாங்க. என்ன பேர் வச்சான் தெரியுமாங்க? சித்ராவதின்னு பேர் வச்சான். என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு பேரை கேட்டதே இல்லைங்க. நீங்க கூட ஊருக்கு வரலாம்ல? நானா? நீங்க வரமாட்டீங்களா இங்க? ஐயோ, 11 நாள் ஊரை தாண்டக்கூடாதுங்க. அவங்க அப்பாவோட காரியம் இருக்குங்க. சரி, நானே வரேன். நீங்க பாலுவை பத்திரமா பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். அவன் உண்மையிலேயே அந்த ஆளுக்கு பிறந்த பையனா இல்ல ஏதாவது சின்ன வீட்டுக்கு பிறந்தவனா? டேய் மன்சூர், நாளைக்கு விஜயவாடாக்கு போய் கட்சியில சீட்டு சம்பந்தமா பேசிட்டு வரேன். சீக்கிரமா வந்துருவேன். குவாரி ஜாக்கிரதை. சரிங்கண்ணா. அம்பா சமுத்திரம் இறங்குறவங்க சீக்கிரம் இறங்குங்க. வேகமா வண்டி எடுக்க போறோம். பாப்பா ஒரு நிமிஷம், இந்த கடையை எப்ப திறப்பாங்க? கடையை மூடிட்டாங்க அக்கா. உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும். சரி வாங்க அக்கா. இன்னும் எவ்வளவு தூரம் போகணுமா? பாப்பா, இதுல தண்ணி அடிக்கிறியா? நான் குடிச்சுக்கிறேன். இது எங்களோட பம்ப் இல்லக்கா, பெரிய ஆளுங்களோடது. எங்களோடது முன்னாடி இருக்கு, அங்க போலாம் வாங்க. உன் பேர் என்னமா? கங்கா அக்கா. கங்காக்கே தண்ணியில பார்ஷியாலிட்டி பாக்குறாங்களா? ஒரு நிமிஷம் இரு. இத வாங்கிக்கோ. எனக்கு வேணாம்க்கா. ஏமா? எனக்கு இதுக்கு பதிலா அம்மனுக்கு பொங்கல் வச்சு படைக்க போறோம். வேலைக்கு போய் என் கையெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க அக்கா. உங்க கை மாதிரி என் கைய ஆக்குறீங்களா? உனக்கு நெயில் பாலிஷ் வேணுமா? வா, நான் போட்டு விடுறேன். இப்ப வேணாம்க்கா. நாளைக்கு வேலைக்கு போனா மறுபடியும் இப்படி ஆயிடும். பொங்கல் வைக்கும் போது பண்றீங்களா? சரி, இப்ப இந்த சாக்லேட்டை வாங்கிக்கோ. உன்னோட வீடு எங்க? இங்கதான். போலையா வீடுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு வேளை இந்த ஊர்ல இருந்தா நான் கண்டிப்பா உன்னை பார்க்க வரேன். சரியா? ஜானி எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்தது. வஜ்ரா, பாலு எங்க? நான் போய் பாக்குறேன். நீ போ, ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அதோ அங்க. டேய், யாரா? டேய் உன்னோட மேடம்டா. ஏன் மேடம்? டேய் நீ யாரா? டேய் என்னோடது யாரா? மேடம் இப்ப இங்க. மேடம் மேடம் நீங்க எங்க இங்க? உனக்கும் ராயல் சீமாக்கும் பந்தம் இருக்கும்போது எனக்கு இருக்காதா? டேய், பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கடா. அங்க சுத்தி இங்க சுத்தி உனக்கு தங்கச்சின்னு சொல்லிட போறாங்க. இப்போ மொத்த நேரங்கள அது இல்ல நான் சொல்றது. மேடம் கர்மமா. எப்படி இருக்க பாலு? நல்லா இருக்க மேடம். உங்க என்கேஜ்மெண்ட் அதெல்லாம் நடக்கல, அதனாலதான் வந்தேன். எனக்கு புரியலங்க. நான் எங்க வீட்ல இருந்து வெளிய போறேன்னு சொல்லிட்டு பேக் தூக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். வீட்டை விட்டு வந்துட்டீங்களா? அதானே நானும் இப்ப சொன்னேன். ஏங்க இப்படி பண்ணீங்க? ஏன் வீட்ல ஒத்துக்க மாட்டாங்களா? உண்மைக்கு இப்ப என் வீடு எதுனே எனக்கு தெரியலையே. என்ன அப்ப உங்க வீட்ல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரியா? என் அம்மா நான் தாலிபான் பொண்ண காதலிச்சாலும் கல்யாணம் பண்ணி கூட்டு வாங்குவாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. மேடம், ஒரு சின்சியர் டவுட். சொல்லு பாலு. உங்க பர்த்டே அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, அவரை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம என் மேல இன்ட்ரெஸ்டா இல்ல நிஜமாவே என்ன பிடிக்குமா?